Hi viewers, welcome to அன்னப்பறவை சேனல். பிந்து மாதவி பிக் பாஸ் குடும்பத்திற்குள் இணைந்ததும் முதல் நாள் டாஸ்க் ஒன்று கொடுக்கப்பட்டது. அதாவது இந்த வீடு ஒரு மனநல மருத்துவமனையாக இருந்தால் இந்த வீட்டில் இருந்து குணமடைந்து முதலில் வெளியே செல்பவர் யார் என்று நினைக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். யாருக்கு வைத்தியத்திற்கு அதிக மருந்துகள் கொடுக்க வேண்டும், யாருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்பதை காரணத்துடன் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும். முதலில் வந்த வையாபுரி என்ன சொல்கிறார் என்றால், முதலில் குணமாகி வெளியில் செல்பவர் சிநேகனாக இருக்கும். மாத்திரை அதிகமாக கொடுக்க வேண்டியது கணேஷ் வெங்கட்டிற்கு. ஆரவ் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு ஆள் என்று சொல்லி முடிக்கிறார். அடுத்து வந்த ரைசா ஷாக் ட்ரீட்மெண்ட் ஓவியாவிற்கு கொடுக்க வேண்டும் என்று கோபமாக சொல்லி முடிக்கிறார். அடுத்து வந்த சக்தி நகைச்சுவையாக முதலில் வெளியே போக வேண்டிய ஆள் யாருன்னா அது காயத்ரி. ஷாக் ட்ரீட்மெண்ட் பிந்து மாதவிக்கு கொடுத்தால் எங்களுடன் ஒத்து போவார் என்று நகைச்சுவையாக சொல்லி முடிக்கிறார். அடுத்து வந்த ஸ்நேகன் நிறைய மாத்திரை ஜூலிக்கு கொடுக்க வேண்டும், ஷாக் ட்ரீட்மெண்ட் ஓவியாவிற்கு கொடுக்க வேண்டும் என்று சிம்பிளாக சொல்லி முடிக்கிறார். அடுத்து வந்த கணேஷ் ஓவியா முதலில் குணமாகி போக வேண்டியவர், அதிக மாத்திரை கொடுக்க வேண்டியவர் ஜூலி என்று சிம்பிளாக சொல்லி முடிக்கிறார். அடுத்து வந்த காயத்ரி இந்த வீட்டில் சீக்கிரம் குணமாகி போக வேண்டியது ஓவியா தான். ஏனென்றால் நம் எல்லோரையும் பைத்தியமாக்கி மென்டலாக்கி நம் எல்லோரையும் கோபப்பட வச்சு நம் எல்லோரையும் லூஸ் ஆக்கி நை அப்படின்னு திரிஞ்சு கொண்டு இருக்க வேண்டியது தான். ஏனென்றால் ஓவியா ஓகே டேக் லைட் அப்படின்னு போய்கொண்டே இருப்பார். நிறைய டோசேஜ் கொடுக்க வேண்டியது ஓவியாவிற்கு. எல்லாம் பேக் பண்ணி வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு போயிருங்க, இங்கே இருக்காதீங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருவேன் என்று முடிக்கிறார். அடுத்து வந்தவர் பிக்பாஸின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்துவிட்டு உள்ளே வந்த பிந்து. அவர் என்ன சொல்கிறார் என்றால், சீக்கிரம் வெளியில் போக வேண்டியது ஓவியா. ஏனென்றால் பிக்பாஸிலேயே மிகவும் கடினமான போட்டியாளராக நான் ஓவியாவை கருதுகிறேன். ஆகையால் அவர் வெளியேற வேண்டும். ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது காயத்ரிக்கு. ஏனென்றால் இங்கே நடக்கிற விஷயத்தை அவங்க இன்னும் புரிஞ்சிக்கல. ஷாக் கொடுத்தா சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்லி முடித்தார். அடுத்து வந்தாங்க ஜூலி. ஷாக் கொடுக்க வேண்டியது ரைசாவிற்கு என்று மட்டும் சொல்லி முடிக்கிறார். இவர்கள் எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். மக்கள் பொறுமையாக எல்லோருக்கும் ஷாக் கொடுப்பார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க. மறக்காம அன்னப்பறவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.